காங்கிரஸ்க்கு என்னதான் ப்ராப்ளம்னு எல்லாரும் கேட்குறாங்க சார். என்னதான் பிரச்சனை காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. தாவேக்கா வந்து 30% இருக்குன்னு விஜய் சொல்றாரு, 40% இருக்குன்னு நிர்மல்குமார் சொல்றாரு, 50% இருக்குன்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. நம்ம வந்து 70 சீட்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. சோடங்கர் சொல்றாரா எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்குன்னு. மேலிட பொறுப்பாளரே அவரு தான் தமிழ்நாட்டுக்கு. கட்சியே வளர்க்காம விஜய் முதுகுல ஏறி சவாரி செஞ்சோம்னா 114 சீட் கொடுத்துருவாரு விஜய். அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க காங்கிரஸ். இதுல ராகுல் காந்திக்கு ஒரு ரோல் இருக்கு. இங்க இருக்கிறவங்கள அவரு தான் பேச வைக்கிறாரு நல்லா சொல்றாங்களா, அது உண்மைதான்? அது உண்மைதானே. ராகுல் காந்தி தானே குளத்துல கல்லெறிஞ்ச மாதிரி எரிஞ்சு விட்டுருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி 18% நான் ஆய்வு பண்ணேன், நான் களத்தில் இறங்கி பண்ணேன். களத்தில் இறங்குறதுக்கே இவங்க வரல இல்லை சார். பிரவீன் சக்கரவர்த்தினா யாருன்னு யாருக்கு தெரியும்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன கிரெடென்ஷியல்ஸ்? எப்படி போய் ராஜீவ் காந்தியை ஒட்டினாருனால மாணிக் தாகூர் நீ எந்த இடத்துல போய் நிற்பாரு? இன்னைக்கு சோழியை முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே வந்து அமாவாசை கேரக்டர். தனியாக நில்லுங்க, தனியாக நின்று 50 சீட்டு வாங்க. அந்த 50 சீட்டு இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலையை ஏற்படுத்துங்க. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம்பா. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். காங்கிரஸ்க்கு என்னதான் ப்ராப்ளம்னு எல்லாரும் கேட்குறாங்க சார். என்னதான் பிரச்சனை காங்கிரஸுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. தாவேக்கா வந்து ஆல்ரெடி 30% வாங்கிட்டாங்க. 30% இருக்குன்னு விஜய் சொல்கிறாரு, 40% இருக்குன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு, 50% இருக்குன்னு ஆதவர்ஜனா சொல்கிறாரு. கூட சேர்ந்தா 150% வாங்கிடலாம். கூட சேர்ந்தா நம்ம வந்து 70 சீட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. இதில் அதுதான் அந்த சோடங்கர் சொல்கிறாரா எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்குன்னு. மேலிட பொறுப்பாளரே அவரு தான் தமிழ்நாட்டுக்கு. அவரே தாவேக்காவை உயர்த்தி பேசுகிறாரு அப்படின்னா அது என்ன கணக்கு? அப்போ உணர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வினோச கால விபரீத புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து அதை திமுக கூட்டத்திலேருந்து வெளியே போனால் நம்மளுக்கு வந்து சீஃப் மினிஸ்டருக்கு திரும்ப மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். கட்சியே வளர்க்காம விஜய் முதுகில் ஏறி சவாரி செஞ்சோம்னா 114 சீட்டு கொடுத்துருவாரு விஜய். நீ நான் அதிகமான இடங்களில் ஜெயிச்சா நீ சீஃப் மினிஸ்டர், நான் அதிகமான ஜெயிச்சா நான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு டீல் போட்டுக்கலான்னு காங்கிரஸ் சோடங்கர் முதற்கொண்டு எல்லோரும் ராகுல் காந்தியை சொல்லியிருப்பாங்க. கேசி வேணுகோபால் வந்து தாவேக்காவை சந்தித்து பேசினான்னு சொல்கிறாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. தாவேக்கா பிரதிநிதிகளை கேசி வேணுகோபாலுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் கேரளாவில். அப்போ வந்து விஜயோட சேர்ந்த கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆயிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதில் எல்லாம் வந்து 4-5 ஸ்டேட்டில் வந்துடலாம் அப்படின்னு. பாண்டிச்சேரியிலே வந்துடலான்னு. பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வந்து பிஜேபி கூட்டிலேருந்து வெளியே வர்றாருன்னு நேற்று சொல்லிட்டாங்க. டிவிகேயோட சேர்ந்து நிற்க போகிறதா தகவல் வருது. அப்போ அங்கே அவுட்டு, காங்கிரஸ் அவுட்டு. அங்கே காங்கிரஸால் டிவிகேயோட சேர முடியாது. அப்போ அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இன்றைக்கி தெருவில் நிற்கிறாங்க காங்கிரஸ். அவ்வளோதான். இதில் ராகுல் காந்திக்கு ஒரு ரோல் இருக்குது. இந்த திமுக விட்டு வெளியே வரணும்னு அவரும் நினைக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்கள அவரு தான் பேச வைக்கிறாரு நல்லா சொல்கிறாங்களா, அது உண்மைதானே? அது உண்மைதானே. மாணிக் தாக்கூர் வந்து ராகுலுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கார், வேணுகோபால் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கார், பிரவீன் சக்கரவர்த்தி க்ளோஸ் சர்க்கிள் இருக்கார், கரூர் எம்பி ஜோதிமணி க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்க. இப்போ க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்களாம் பேசினா இப்போ ராகுல் காந்தி பேசின மாதிரி தான் அர்த்தம். ராகுல் காந்தி தானே இந்த ஒரு சும்மா குளத்தில் கல்லெறிஞ்ச மாதிரி எரிஞ்சு விட்டுருக்காரு. அப்போ ராகுல் காந்தி தான் அதனுடைய பலனை அனுபவிக்கணும். நீங்கள் யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு பாராளுமன்றத்தில் பேசினார். பேசிட்டு போய் பற்றி படுத்துக்கிட்டீங்க. நீ பேசுனதை விட டெய்லி மாதத்துக்கு ஒரு ஓட்டம் வந்துட்டுருக்காரு பிரைம் மினிஸ்டர். மாதத்துக்கு 3 ஓட்டம் வர்றாரு அமித்ஷா. டெய்லி இங்கே தான் இருக்கார் பியூஷ் கோயல். அப்போ அந்தளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க எலெக்ஷனில். இன்னும் இது வரைக்கும் ராகுல் காந்தி வந்திருக்காங்க, ஒரு தடவை கூட இங்கே வரல. அப்புறம் அப்போ என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி தான் உங்கள் கட்சி இருக்குது. நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் மோடிக்கு சரியான அப்போசிஷன் கொடுக்குறது ராகுல் காந்தி தான். சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது, மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கிறது, அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பேசுகிறது ராகுல் காந்தி தான். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறது ராகுல் காந்தி தான். ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா? கீழே வரைக்கும் வரலையே. கீழே வரைக்கும் ரெஃப்ளெக்ட் இருக்கா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராகுல் காந்தியுடைய போராட்டம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஆகலை. அப்போ என்ன உங்கள் கட்சிக்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க? இப்போ எப்படி திடீர்னு ஞானோதயம் மாணிக் தாக்கூருக்கு வந்துச்சு,
இந்த மாணிக் தாக்கூர் எங்கே போனார்? இது வரைக்கும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா மதச்சார்பின்மைக்கு? பங்கம் திருப்பமன்றத்தில் பங்கம் வரும்போதும் பிஜேபி களத்தில் இறங்குச்சு, இந்து முன்னணி களத்தில் இறங்குச்சு, ஒரு ஜட்ஜு மதவாதத்துக்கு ஆதரவாக பேசினார், தீர்ப்பு கொடுத்தாரு. நீங்கள் எங்கே போனீங்க? தூங்க போனீங்களா? காங்கிரஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்க களத்தில். இப்போ மட்டும் திடீர்னு உங்களுக்கு ரோசம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். எந்த வேலையும் பண்ண மாட்டேங்க, கிரவுண்ட் லெவலில் கட்சியை பலப்படுத்த மாட்டீங்க. ராகுல் காந்தியினுடைய முழக்கம், பார்லிமெண்ட்டில் பண்ணக்கூடிய முழக்கம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காங்கிரஸ் எந்த ஸ்டெப் எடுக்காது. ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பீங்க. அப்போ எப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் இருக்குது? எவன் கொடுப்பான் உங்களுக்கு பங்கு? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு? போங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு கூவிட்டு 2 வருஷமாக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு விஜய். போனீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பனையூர் பங்களால் கொடுப்பாரு. வாங்கிட்டு பனையூர் பங்களால் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபார்ம் பண்ணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குல பனையூர் பங்களால் ஆட்சி நடத்துங்க. இப்போ இந்திய அளவில் பெரிய ஒரு எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை நிறையா இருக்குது. 29 கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. இருக்கிறது 4% ஓட்டு. தமிழ்நாடு தான் கேரண்டியாக 10 MP கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு, தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்குற, ஊராட்சி அமைப்பில் நான் கட்சியை வளர்க்குறேன், இதெல்லாம் எந்த விதத்தில் பயன்பெறும்? இது 2 வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருக்கணும். பாரத் ஜோடோ யாத்திரா கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சரியான தலைவரை போட்டு ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த ரிப்ளை எஃபெக்டை கிரியேட் பண்ணி கட்சியை வளர்க்குறதுக்கு களமாடி இருக்கணும். அண்ணாமலைக்கு ஈக்குவலண்டாவது கட்சியை வளர்த்துருக்கணும். பிஜேபியை எதிர்த்து களமாடி இருக்கணும். இது வரைக்கும் பிஜேபியை எதிர்த்து, மதவாதத்தை எதிர்த்து, இந்துத்துவாவை எதிர்த்து, ஆர்எஸ்எஸை எதிர்த்து, காங்கிரஸ் மக்களை திரட்டி போராடிய எந்த களம் இருக்குது காமிங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் கண்டு தெரியும். அப்படின்னா மற்ற கட்சி எப்படி உங்களை மதிப்பாங்க? அலையன்ஸ் பார்ட்னர் எப்படி மதிப்பாங்க? 18 கிடைச்சாலே பெரிய விஷயம். இப்போ 18 எம்எல்ஏகள் சீட்டில் நீ 18ஆவது வாங்கிட்டு போன்னு சொன்னால் பெரிய விஷயம். கொடுத்தாருன்னா, முக ஸ்டாலின் கொடுத்தாருன்னா பெருந்தன்மையில கொடுக்குறாருன்னு அர்த்தம். இது வலுக்கட்டாயமாக ஒரு வம்படி பண்ணுற வேலைன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுதா? இது வம்பு தான். அவங்க வந்து வித்தவுட் எனி வேலிடு கிரவுண்டு ஒரு எந்த கட்சியுமே வந்து கட்சிக்கு எப்போ மதிப்பு வரும்? கட்சி வந்து கிரவுண்டில் செயல்படணும், மக்களது ஆதரவை பெறணும், களத்தில் நிற்கணும், போராடணும். இவர்கள் பின்னால் மக்கள் இவ்வளோ இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை, பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும், உங்களுக்குரிய இடங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து அது முடியாது அப்படின்னா தனியாக நில்லுங்க. தனியாக நின்று 50 சீட்டு வாங்க, ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த 50 சீட்டு இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலையை ஏற்படுத்துங்க. நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னா, நாங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இருந்தால் நாங்கள் 50 எம்எல்ஏக்கள் ஆதரவு தரோம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை வரப்போகுது. அவ்வளோதானே? அப்போ என்ன, ஒன்று தனியாக நிற்கணும், இல்லை வந்து ப்ரூவ் பண்ணாத ஒரு சக்தியான 2 வருஷமாக கூவி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய்கிட்ட போய் சேரணும். இப்போ விஜய்கிட்ட போனாலும் விஜயும் மதிக்க மாட்டாப்புல. விஜய்கிட்ட அந்த 70 சீட்டு தரேன்றதும் இப்போ குறைஞ்சிருக்கும். அப்போ எப்படி இருக்கும்? 40 சீட்டு, ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சியில் பங்கு, கூட்டுறவுல பங்கு, இதெல்லாம் என்ன மாதிரியான கோரிக்கை? உள்ளாட்சியில் எப்படிங்க? உள்ளாட்சியில் என்னத பங்கு? உள்ளாட்சியில் கட்சியாக எலெக்ஷன் நிற்கிது. பஞ்சாயத்து போர்டு ஃபுல்லாக வந்து சுயேட்சை தான். யூனியனுக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கும் தான் கட்சி. சுயேட்சையில் நீ வென்றால் தான் நம்ம யூனியன் கவுன்சிலர் ஆக முடியும், யூனியன் கவுன்சிலில் வென்றால் தான் மாவட்ட கவுன்சிலர் ஆக முடியும். உள்ளாட்சியில் பங்கு இப்போ எத்தனை பேர் எம்எல்ஏ, எத்தனை பேர் மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க, எத்தனை பேர் யூனியன் கவுன்சிலர் இருக்காங்க காங்கிரஸில், திமுக கூட்டணியில் இருந்து எத்தனை பேர் மேயராக இருக்காங்க, காங்கிரஸ் மேயர் அது கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அதுக்கு மேலே வேறு எதில் பங்கு வேணும்? கார்ப்பரேஷனில் பங்கு வேணுமா? நில்லுங்க, தனியாக நில்லுங்களேன். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கார்ப்பரேஷனில் தனியாக நில்லுங்க, உள்ளாட்சியில் தனியாக நில்லுங்க, உங்கள் பலத்தை ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ணாமலை தனியாக நிற்கலையா உள்ளாட்சி தேர்தலில்? 5% வாங்கினார்ல, வேணார்ல? அது மாதிரி தனியாக நில்லுங்க, 5% 10% ஆக்குங்க. விஜயே தனியாக நிற்கிறப்ப, சீமானா தனியாக நிற்கிறப்ப, காங்கிரஸையும் தனியாக நிற்கக்கூடாதா? தனியாக நின்று ப்ரூவ் பண்ணுங்கள். இன்றைக்கி சசிகலா தனியாக நிற்கிறாங்க. அது மாதிரி தனியாக நின்று ப்ரூவ் பண்ணி உங்கள் கட்சியை ராகுல் காந்தி தலைமையில் வளர்த்து காமிங்க. வளர்த்து காமிச்சிட்டு நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக யார் வேணாலும் உங்களை அள்ளிட்டு போயிடுவாங்கள்ல. ஒன்றுமே பண்ணாமல் செவனேன்னு இருந்தால் எப்படி சொல்லுங்கள்? இன்றைக்கி சோழியை முடிச்சிட்டாரு மாணிக் தாக்கூர். நீ எந்த இடத்துல போய் நிற்பார்? எங்கே போய் நிற்பார்? நீ மாணிக் தாக்கூர் எந்த இடத்துல ஜெயிச்சாரோ அந்த இடத்துல விஜய் பிரபாகரன் நிற்பார். நீ நின்று பாரு. நீ விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிரியா? நீ
காங்கிரஸ் தனியாக நின்று விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிரு. இல்லை நீ எந்த கூட்டணியில் வேணாலும் சேர்ந்துட்டு விஜய் பிரபாகரனை நீ ஜெயிச்சிரு பார்ப்போம். ஜெயிக்க முடியுமா? நீ திமுகவோட ஆதரவோட விஜய் பிரபாகரன் நிற்பார், நீ ஜெயிச்சிரு. இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கள மாணிக் தாக்கூர், நீ அடுத்து எம்பி ஆயிரு, இல்லை அடுத்து எம்எல்ஏ ஆயிரு பார்ப்போம். முடியுமா? அதை சவால் விட முடியுமா? அதே மாணிக் தாக்கூர் எம்எல்ஏ வந்துட்டு கேளு, ஆட்சியில் பங்கு தரேன், அதே அது பங்கு தரேன். ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தால் தான் திமுக ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியுன்ற நிலைமை வரட்டும். அப்போ மாணிக் தாக்கூர் நான் எம்எல்ஏவை நிற்கிறேன், எம்எல்ஏவை ஜெயிச்சு வந்திருக்கேன், என்னுடைய ஆதரவு இல்லாமல் நீ வந்து ஆட்சி அமைக்க முடியாது, நான் ஆதரவு கொடுத்தா தான் நீ ஆட்சி அமைக்க முடியும். அப்போ என்னை அமைச்சராக்கு, நிதி அமைச்சராக்கு, இல்லை பிடபிள்யூடி மினிஸ்டராக்கு, கேளுங்க, டிமாண்ட் பண்ணுங்க. பண்ண முடியுமா மாணிக் தாக்கூரால்? இதில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி 18% நான் ஆய்வு பண்ணேன், நான் களத்தில் இறங்கி பண்ணேன். களத்தில் இறங்குறக்கே இவங்க வரல இல்லை சார், வேலையே செய்யலைங்கிறதா பெரும்பாலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் இத்தனை % நாங்கள் கட்சியை வளர்த்துட்டோம், வேலை செஞ்சுட்டோங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான அந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறதெல்லாம் எப்படி? அது பிரவீன் சக்கரவர்த்தினா யாருங்க, யாருக்கு தெரியும்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது? எப்படி போய் ராஜீவ்காந்தியில் ஒட்டினார்? இருந்தாலும் சொல்லுங்கள், எம்எல்ஏ ஆகி போனாரா, எம்பி ஆகி போனாரா, இல்லை ஏதோ பெரிய சாதனை சரித்திரம் படைச்சதுனால ராகுல் காந்தியிட போனாரா? எப்படி போய் ஓட்டினார் அவர்? அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னே யாருக்கும் ஒரு அறியக்கூடிய முகமாக கூட எனக்கு தெரியும். நீ வந்து பிடிஆரோட பழகி நட்பை பெற்று பிடிஆர் வந்து கேஷுவலாக சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீ வந்து வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்திய ஒரு ஒற்றன் தானே நீ. ராகுல் காந்தியை எத்தனை வட்டம் ஸ்வைப் பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? ராகுல் காந்தியை நாளைக்கு காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்றது இன்னும் நிச்சயம் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே வந்து அமாவாசை கேரக்டர்ஸ். ஃப்ளாம்பயண்ட் இங்கிலீஷை பேசிக்கிறது, தாங்க தான் அறிவாளிகளாக காமிச்சிக்கிறது, ஓகே, ஒரு டேட்டா கம்பெனி வச்சு நடத்துறது, அந்த கம்பெனியை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ப்ரெசன்டேஷன் போடுறது, இதை பார்த்து இந்த அரசியல் தலைவர்கள் மயங்கிடுறது. அதில் கண்டென்ட் இருக்கா, அதில் விஷன் இருக்கா, அதில் வந்து இது இருக்கான்னு தெரியாது. இப்படி மயங்கி அவங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க பின்னால் நின்றுக்கிட்டு என்னமோ இவங்க தான் பெரிய அரசியல் சக்தியை தீர்மானிக்கிறவங்க மாதிரி நின்றுக்கிட்டு இந்த இவங்க வந்து இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒன்றுமில்லாமல் நடுத்தர கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பிரவீன் சக்கரவர்த்தி, இதுக்கு ஒரு உதாரணம் பிரசாந்த் கிஷோர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் மூளை இருக்குது, மற்றவங்களாம் முட்டா பையன் நினச்சிக்கிட்டு ராகுல் காந்தியை சுற்றி உட்காந்துக்கிட்டு ராகுல் காந்தியை கண்டிப்பாக பிரதமராக ஆக்க மாட்டாங்க. வேணா விஜய் கூட சேர்ந்து மலேசியாவில் நின்று பிரதமர் ஆகலாம், விஜய் கூட சேர்ந்து அமெரிக்காவில் நின்று பிரதமர் ஆகலாம், விஜய் கூட சேர்ந்து யூகேயில் நின்று பிரதமர் ஆகலாம். அதான் இதில் ஒரு ஆர்எஸ்எஸ் தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். ராகுல் காந்தி பேசுகிறதையே மீம்ஸாக எடுத்து போட்டு பெரிய ஆர்எஸ்எஸ்காரரே ராகுல் காந்தி தான் நல்லா அப்போல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்போ காங்கிரஸ். அதிலிருந்து எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய நிலைமை இழந்துட்டாங்களா இப்போ? ஆமாம், என்ன இருக்குது ஏங்க, நீங்கள் வந்து கட்சியை வளர்க்க மாட்டோம். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணுறாரு, கட்சியை கெடுக்கிட்டு போனான்னு விட்டுட்டு போயிட்டார். அவர் வரல, கட்சி இல்லாமல் ஒரு தனி மனிதனால் எப்படி உருவாக்க முடியும்? அடிப்படை பேஸ் இல்லாமல், ஆர்கனைசேஷன் இல்லாமல், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லாமல் தனி மனிதன் பேசுகிறத மட்டும் வச்சுக்கிட்டு போனால் எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கு உதாரணம் ராகுல் காந்தி. இதில் இந்த மணிசங்கர் ஐயர் இந்தியா பிளாக்குக்கு தலைவராக முக ஸ்டாலின் தான் வரணும்னெல்லாம் நகர இடத்துக்கு பார்த்துட்டாரு. இப்போது இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையாக ராகுல் காந்தி இருந்தார். இப்போ அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக மாறிட்டாருங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு இப்போ போயிடுச்சு அப்படின்னு தான் புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கா சார் இப்போ? ஆமாம், இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியாது ராகுல் காந்தி. இதோ யூரோப்பில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. பாதி நேரம் யூரோப்பில் இருக்கார், பாதி நேரம் வெளிநாட்டில் இருக்கார். அப்பப்போ வந்துட்டு போகிறாரு, பார்லிமெண்ட் நடக்கிறப்ப வந்து பேசுகிறாரு, போகிறாரு, அதோடு சரி. கட்சியை வளர்க்குறதுலையோ கட்சி ஆர்கனைசேஷனை சரி பண்ணுறதுலையோ எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை. அவரை சுற்றி இருக்கவங்க அவரை விட மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க, யாரையும் வந்து சந்திக்க விட மாட்டாங்க, அடுத்தவங்களை வந்து அடுத்த இன்டலெக்சுவல் பிரெயினை கேட்க விட மாட்டாங்க, அவரை செயல்பட விட மாட்டாங்க, ராங்கான ப்ரொஜெக்ஷனை கொடுத்து அவரை உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு தலைமை பண்புக்குரிய தலைவர்கள் எப்படி இருக்கும்? தன்னை வலிமைப்படுத்தி கொண்டாரே ஒழிய தன்னை கட்சியை வலிமைப்படுத்தினாரா ராகுல் காந்தி அப்படின்னா இல்லை. அங்கே தான் அவர் ஃபெயிலியர். அப்போ அந்த ஃபெயிலியரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆக முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் தூங்கிட்டீங்க போய்.
மோடி டெய்லி வராரு, இந்த 1ஆந்தேதி வராரு, 3ஆந்தேதி 6ஆந்தேதி வராரு, மார்ச் 1ஆந்தேதி, மார்ச் 6ஆந்தேதி, மறுபடியும் 11 10ஆம் ஆமா. தேதி 3 தடவை 10 நாள் அமித்ஷா வாரத்துக்கு ஒரு வட்டம் வர்றாரு, பியூஷ் கோயல் டெய்லி இங்கே தான் இருக்காரு. அப்புறம் அப்போ அவங்க சீரியஸ் அரசியல் பண்ணுறாங்க, அவங்க அரசியல் மட்டுமே பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லாத இந்த இப்போ மாணிக் தாக்கர் மாதிரி ஆளுங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் கதாகாலட்சேபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.